அருண், பில்ல மட்டும் மறக்காம வாங்கிட்டு போயிடுங்க. அதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். சரி, ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சிதா. சரி அருண், அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். மாமாவை பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி. ரஞ்சிதா எதுக்கு வந்தான்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? பினான்சியலா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மொத்த செலவையும் அவ திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ அவ்வளவு வேலை பார்த்திருக்கா. இன்சூரன்ஸ் கம்பெனியில பேசி சீக்கிரமா எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருக்கா. அவ மட்டும் எதுவும் பண்ணல, ஈவினிங் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. டேய், போத நிறுத்துடா. ஆபீஸ்ல உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அத கிளைம் பண்ண அவ மேனேஜரா வேலை பார்த்திருக்கா. அது என்னமோ அவ அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து பிச்சை போட்ட மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க. வித்யா, நீ கண்ணை கட்டிட்டு உலகமே இருந்துருச்சுன்னு சொல்ற ஆளு உன்கிட்ட போய் ரஞ்சிதா பண்ணதெல்லாம் சொல்றான் பாத்தியா? ஏன் தப்புதான். உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது. எப்படியோ போ. நீங்க முதல்ல இந்த ரிசல்ட்ட பத்தி பேஷண்ட் கிட்ட சொல்லி பாருங்க. ஓகே சார். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்க சார். எஸ் டாக்டர், நீங்க போய் பேசுங்க. அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அத சொன்னான் தான். மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் டாக்டர். மாத்திரையை மிஸ் பண்ணாம கொடுங்க. சம்டைம்ஸ் அப்நார்மலா ஏதாவது ரியாக்ட் பண்ணா கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. அதை இங்கேயே நீங்க பார்த்திருப்பீங்க. வேற ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சாலோ இல்ல அப்நார்மலா இருக்கிறது கண்டினியூ ஆச்சுனாலோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், இவரை முழுசா குணமாகி பழைய மாதிரி நல்லபடியா மாறிடுவார் இல்ல? எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டோம்மா. இனிமே அது உங்க கையில தான் இருக்கு. இவரை ஐடியலா விட்டுறாதீங்க. யாராவது ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருங்க. அப்பதான் இவரால கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர முடியும். சரிங்க டாக்டர். ஒரு மாசம் கழிச்சு ரிவ்யூ வாங்க. அப்ப ஸ்கேன் பண்ணி பாத்தரலாம். சரி, கண்டிப்பா டாக்டர். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். வாங்க போலாம். அம்மா, இந்த மருந்து வாங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சார், சார் ஏதோ சொல்ல வராரு. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஏங்க, என்னங்க வேணும்? இவ அப்பவே கிளம்பிட்டான்னு நினைச்சேன். இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்காளா இவள? வித்யா, ஹாஸ்பிட்டல்ல சண்டையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? உங்களை சுத்தி நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நேத்திலேந்து சும்மா அவ பேரையே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாமா, அப்பா அவகிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு போல. நம்ம என்னன்னு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம கிளம்புவோம். தம்பி, எங்கேயும் நிக்காத. நேரா ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். வர ரஞ்சிதா.